ஒரு பிரம்மாண்ட மலை மீது இருந்தும் அதல பாதாளத்துல இருக்கக்கூடிய 8 கைகளை கொண்ட சக்தி வாய்ந்த தெய்வத்தோடைய கோயிலுக்கு என்னைக்காவது போயிருக்கீங்களா? மர்மங்களையும் பல ஆச்சரியங்களையும் கொண்ட இந்த மலை கோவிலுக்கு போய் உங்களுடைய வேண்டுதல்களை சொன்னீங்கன்னா நீங்க வேண்டினது வெறும் 3 நாட்களில் நிறைவேற்றக்கூடிய கோயிலாகவும் இருக்குது. இன்னைக்கு நம்ம நாமக்கல் மாவட்டத்துல பல திடுக்கிடும் மர்மங்களையும் பல ஆச்சரியங்களையும் கொண்ட மலையாகவும் 18 சித்தர்களுடைய இருப்பிடமாகவும் மூலிகைகளும் மிளகு தோட்டங்களும் அடர்ந்து காணப்படக்கூடிய கொல்லிமலையில இருக்கக்கூடிய கொல்லிப்பாவை என்று சொல்லக்கூடிய 8 கை அம்மன் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய 8 கை அம்மன் ஆனது குழந்தை பாக்கியம் வேண்டி வரவங்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய தெய்வமாக இருந்தாலும் செய்வினை பில்லி சூனியம் ஏவலுடைய தாக்குதலுக்கு உண்டானவங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு இந்த அம்மனை வழிபட்டு வந்தா அதுல இருந்து நிரந்தர தீர்வுமே அடையலாம். முன்னொரு காலகட்டத்தில் சித்தர்களுக்கெல்லாம் முதன்மையான சித்தர்களான 18 சித்தர்களும் கொல்லிமலை மீது ஆழ்ந்த தவத்தில் இருக்கக்குள்ள அசுரர்களும் மிருகங்களும் அவர்களுடைய தவத்தை கலைக்க பின் அசுரர்களை அழிக்க 18 சித்தர்களும் சேர்ந்து உருவாக்கிய தெய்வமாகவும் இந்த 8 கை அம்மன் போற்றப்படுது. கொல்லிமலையில எவ்வளவோ கோயில்கள் இருந்தாலும் இந்த 8 கை அம்மனுடைய குலதெய்வ வழிபாடுகள் இன்னுமே நிறைய நடந்துகிட்டு தான் இருக்கு. கொல்லிமலை சிம்மேட்ல இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பூந்தோட்டம் என்ற கிராமத்தில் இறங்கி 2 கிலோமீட்டர் நடைப்பயணமாக சென்று இந்த 8 கை அம்மனை அடையலாம். இன்னும் பல மர்மங்களை கொண்ட இந்த கொல்லிமலை தேவதையான 8 கை அம்மன் கோயிலுக்கு மறக்காம போயிட்டு வாங்க.